நிச்சயமாக பதில் கிடைக்கும். நிச்சயமாக பதில் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளை ஆண்டு ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார், வழி நடத்துவார். ரெண்டாவதாக வாசிக்கும்போது அந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 26வது வசனம், 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக ஒரு ஆளாக நடக்க முடியுமா? கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் மனுஷன் சண்டைக்கு வருவாங்க. மனுஷனுக்கு பிரியமாக நடந்தால் கர்த்தருக்கு கொஞ்சம் பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். ஆனால் சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக, அதான் ஒரு கிருபை. அதான் என்னது, ஒரு கிருபை. கிருபை இருந்தால் எல்லாத்தையும் பிரியமாக நடக்க முடியும், எல்லாரையும் பிரியப்படுத்தி வழி நடத்தவும் முடியும். அந்த கிருபை யார்கிட்ட இருந்துச்சு? சாமுவேல்கிட்ட இருந்துச்சு. 3வதாக வாசிக்கிறோம், 3வது அதிகாரம் கடைசி வசனம். தந்தருளினார், கர்த்தர் சீலோமிலே தம்முடைய வார்த்தையினாலே. ஆண்டவர் யாருக்கு சொல்லிக் கொடுக்காரு அப்படின்னு சொன்னால் சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்காரு. என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னு கேட்டால் வசனத்தை சொல்லிக் கொடுக்காரு. வசனத்தை சொல்லிக் கொடுக்குற வசனம் அப்படியே உள்ளே இருந்து வேலை செய்து சாமுவேலை வளர்த்து வந்துச்சு. அதே போல் நாம் வளரணும், நம்முடைய பிள்ளைகள் வளரணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். வசனத்தை சொல்லிக் கொடுப்போமானால் அது ஒரு ஆசீர்வாதம். இதனால் என்ன லாபம், ஆசீர்வாதம் கிடைச்சிச்சின்னு சொல்லி 4வது அதிகாரம் 1 வசனத்தை படிக்கிறோம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேல் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் யாருடைய வார்த்தை போகுது? சாமுவேலுடைய வார்த்தை போகுது. எப்படி போச்சுன்னு கேட்டால் ஆண்டவர் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் வாசிக்கும்போது அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது அதிகாரம் கடைசி வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெர்சபா மட்டும் எங்கே போனாலும் என்ன தெரியும்? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசின்னு சரி தெரியும். சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்படி நல்ல வளர்ப்புகள் இருந்தபடியினால சாமுவேலுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம அதில் வாசித்தோம். அந்த வேலைக்காரன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால்,